அன்னாபிஷேகம் என்பது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சிவலிங்கத்திற்கு அன்னம் சாத்தி வழிபாடு செய்வதாகும். அன்னாபிஷேகத்தின் போது சிவலிங்கத்தை வழிபாடு செய்தால் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பொருட்களை தானமாக கோவில்களுக்கு இந்நாளில் தருவது நற்பலனை தரும். பச்சரிசியை தானமாக கொடுப்பதனால் நம் தலைமுறைக்கும் அன்ன பஞ்சம் இருக்காது. அன்னாபிஷேகத்து அன்று சிவனை வழிபட்டால் நம் வீட்டில் உணவு பஞ்சம் நீங்கி செல்வம் வளரும் என்பது ஐதீகம். சந்திரன் தன் சாபம் நீங்கும் பொருட்டு திங்களூரில் சிவபெருமானை வழிபாடு செய்து தன் சாபம் நீங்க பெற்றார். சிவபெருமான் 3ஆம் பிறையாக தலையிழந்து நின்ற சந்திரனுக்கு சாபத்தை நீக்கி தன் தலையில் சூட்டிக் கொண்டார். இதன் பொருட்டு சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு. சந்திரன் தன் பொலிவை பெற்று ஒளி வீசிய தினமே ஐப்பசி பௌர்ணமி தினமாகும். இந்நாளில் அன்னம் சாத்தி சிவனை வழிபடுகின்றோம். சாதம் மட்டுமல்ல, அனைத்து விதமான உண்ணக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட அனைத்தையும் சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் நாம் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்தால் அதற்கும் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும். ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி, ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற இரக்கம் இன்றி உலகில் உள்ள எல்லோருக்கும் உண்டான ஒரு பிணி பசி, இதனை போக்குவது உணவு என்னும் மருந்து. சகல உயிர்களுக்கும் உயிர் வாழ அத்தியாவசியமான உணவை இறைவனுக்கு கொடுத்து நாம் பஞ்சமில்லா வரத்தை சிவனிடம் பெறுவோம். 2025 இந்த ஆண்டு அன்னாபிஷேகம் வருகின்ற புதன்கிழமை நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி 19ஆம் தேதி வருகிறது.